கொஞ்சம் பயந்த பிள்ளை நல்லா வச்சிருங்க. உண்மை நான் சொல்ல மறந்துட்டேன். அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் இருந்து இந்த பட்டிமன்றத்தை ரெக்கார்டிங் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்து பட்டதாரி என்கிற யூடியூப் சேனலிலும் கொங்கு மஞ்சுநாதன் பட்டிமன்றம் யூடியூப் சேனலிலும் இந்த நிகழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு சில நாட்களில் இந்த நிகழ்ச்சி யூடியூப் இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்படும். உங்கள் முகங்களையும் எங்கள் முகங்களையும் உங்கள் இல்லங்களில் உங்கள் கைகளில் இருந்தே நீங்கள் பார்க்கலாம். கிராமத்து பட்டதாரிங்கிற யூடியூப் சேனல், அது மட்டும் இல்லாம கொங்கு மஞ்சுநாதன்ங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுத்துங்க. நல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்களே உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனா நீங்களா கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்ந்து ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. ஆமா, உண்மையிலுமே எந்த நிகழ்ச்சி தரமான நல்ல நிகழ்ச்சிங்கிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? விழா அமைப்பாளர்கள் ரசனையோட உட்கார்ந்து கேக்குறாங்க பாருங்க, இதுதாம்மா பெருமை. நிஜமா நிஜமா. தமிழை யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம், உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். சபாஷ்மா. நடுவுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை. தஞ்சாவூர் ராஜகோபுரம், மதுரை மல்லிகைப்பூ, மணப்பாறை முறுக்கு, திண்டுக்கல் புட்டு, திருநெல்வேலி அல்வா, திருப்பாச்சி வீச்சர்வா, திருப்பூர் பனியன், ஈரோடு மஞ்சள், சேலம் மாம்பழம், தூத்துக்குடி உப்பு, உலகடம் என்று சொன்னாலே நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற மஞ்சளாதா. பாப்பா பேசுறது எப்படி இருக்கு பாத்தியா? காலையில 5 மணிக்கு நல்ல தூக்கத்துல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருப்போம் பாத்தியா? அப்ப திடீர்னு ஒருத்தர் 4 தைல பாட்டிலோட வருவான் பாத்தீங்க. சார் ஒரு நிமிஷம் கவனிங்க சார், அட்டா மூக்குல இருந்து தலைவலியில இருந்து எல்லாமே அடைச்சு போகிற ஒரே உறிஞ்சு அப்படின்னு உறிஞ்சுனீங்க எல்லாம் போயிடும் சார். அதே அந்த லேகி விக்கிற மாதிரி கை தட்டுங்க சார். உண்மையிலுமே அந்த தைல மாதிரி இருக்கு. அக்கா நான் பேசுறது லேகி விக்கிற மாதிரியா? லேகி இல்லம்மா, தைலம். தைலம் விக்கிற மாதிரியா இருந்துச்சு? ஆனா அப்படியே இருந்துச்சு. நல்ல தைலம். அந்த ஐயா நல்ல தைலம் பா அப்படிங்கிறார். பாப்பா பையில 4 தைல பாட்டில் வச்சிருக்கு, போகும்போது 50 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு போங்க. நடுவுல ஏன் இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க? ஏமா காத்துட்டு இருக்காங்க? ஏன் இத்தனை பேர் முன்னாடி காத்துட்டு இருக்காங்க? ஏன் இத்தனை பேர் முன்னாடி காத்துட்டு இருக்காங்க? மைக் செட் கார தம்பி எந்திரச்சு கூட போகாம உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா? அவர் ஏன் எந்திரச்சு போக முடியலன்னு எனக்கு தான் தெரியும். பேச கூடாது, கம்முன்னு பேசு. புன்னகை அரசி கேஆர் விஜயா மாதிரியே ஒரு அக்கா வந்திருக்காங்களே. புன்னகை அரசியா? இருக்கிற ஒரு பாட்டிலையும் உடைச்சிடாதரா. நீ புன்னகை அரிசி இல்லம்மா, புழுங்கல் அரிசிங்கிற அந்த பையன். அக்கா பாக்க புன்னகை அரசி கேஆர் விஜயா மாதிரியே இருக்கிற நினைக்கிற பெண்கள்ல கைத்தறல கொடுங்கக்கா. தம்பி பாக்க புழுங்கரிசி மாதிரி இருக்கிற கைதட்டுப்பா. தம்பி தம்பி நம்ம ஆளுகளை தட்டு. அங்க பாரியா, அங்க பாரு ஒரு ஆயா எழுந்து நின்னு அப்படி தட்டுங்க. இல்ல அங்க ஒரு கும்பல் இருக்கு. ஏன் ஆயா நீ தட்டுறேங்கிற? ஒரு ஆயாவுக்கு ஒரு ஆயா சப்போர்ட் பண்ணணும். பரவாயில்ல, ஆயாவே இருந்துட்டு போறேன். இருக்கட்டும். பொண்டாட்டியை திட்டும் போதெல்லாம் அங்க இருந்து சத்தம் பயங்கரமா வருது. அங்க ஒரு அண்ணன் கேமரால எடுக்கிறார். ஆனா அண்ணே நீ ஓர வஞ்சனை பண்ற, இவ்வளவு நேரம் சாதாரணமா தான் எடுத்து இந்த புள்ள வரும்போது என்ன லைட்டை போட்டு எடுக்கிற? இருக்கட்டும் தம்பி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி பாசமான எங்க அண்ணன் எடுக்கிறாரு பாருங்க. பாசமா தான் எடுக்கிறாரு, எங்களுக்கு தெரியும். வலிக்கிற போது நடுவர் அவர்களே, என்னுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய மாமியாரின் பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்கி. நல்ல மாமியா இருக்காங்களாம்மா? இன்னும் வச்சிருக்கேன் நடுவர். உயிரோட வச்சிருக்கிறதே சக்திய சாதனை. இதெல்லாம் காங்காய காலைக்கு திமிழ் அழகுன்னா எங்கள் உலகடம் ஆண்களுக்கு திமிரே அழகுன்னு உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்களும் திமிரோட தான் உட்கார்ந்துருக்காங்க. எங்க ஆண்கள் எப்படிப்பட்ட ஆண்கள் தெரியுமா? உலகோட ஆண்கள் எல்லாம் மண்ணை எப்படி நேசிக்கின்றார்களோ அதை போல பெண்ணையும் நேசிக்கின்ற மகத்தான ஆண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி உலகோட ஆண்கள் வாழக்கூடிய பூமி. அங்க ஒரு அண்ணன் கை, அங்க ஒரு அண்ணன் மட்டும் தான் கை தட்டுறாரு. அந்த அண்ணனுக்கு மட்டும்தான் உன் பார்வை தெரியுது. அதுதான் குரு பார்வை. நேத்து தானே குரு பயிற்சி ஆயிருக்கு. நடுவுல நல்லா நிமிர்ந்துக்கிறவங்களை பத்தி ஒரு 4 வரி கவிதை. நிமிர முடியாதுமா. ஏன் நடுவுல? என் உயரமே அவ்வளவுதான்மா. ஊட்டிமலை ரோஜாவா, உலகாளும் ராஜாவா, பட்டிமன்ற கம்பனா, பாட்டு மன்றத்தின் கொம்பனா, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனாய் விட்டிருக்கக்கூடிய நடுவர். இப்ப கேட்டாங்களா அழகான பெண்களுக்கெல்லாம் நடுவர் அண்ணனா தும்பியான்னு? பேச வந்ததை பேசுமா. அண்ணனா அண்ணன் பேசு. சரி, இன்னும் ஒரு நல்ல கவிதை சொல்றேன். நல்ல கவிதையா சொல்லு. வைரமுத்து கவிதை சொல்றேன். அது சொல்லு. புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான், பொய்மான். உன் பின்னால் புகழ் வந்தால் நிஜமான், நிஜமான். அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கேற்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் விட்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. மான் பத்தி பேசுது. இதுக்கு நாம மான பத்தி ஒரு மான் தான் பேசணும். உனக்கு பாருங்க, முன்னாடி நிலாவே இல்ல. ஏன் தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு நிலா வராது. இல்ல இல்ல, நிலா பௌர்ணமி மாதிரி ஒரு பிள்ளை வந்ததுனால நிலா இல்ல. பௌர்ணமி மாதிரி இருக்கிற
தல்ற அண்ணே, நீங்க தானே என்ன அந்த பிள்ளைக்கு ஊக்கம் கொடுக்கறது. உண்மையா சொல்றேன், இருக்கட்டும். அந்த ஒத்த மனுஷனையாவது விட்டு வைமா, அவர் வாட்டுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு. ஆமா, நான் கேட்டேன், இந்த புள்ள பேச்சு அவ்வளவு நல்லா இருக்குன்னு நான் கேக்குறீங்கன்னு. அப்படி சைத சொல்றாரு, ஓட்டுல அவ புடுங்களுக்கு இவ புடுங்கல் எவ்வளவோ தேவல என்று பேசட்டும்ங்கிறாரு. அப்படி எல்லாம் இல்லைங்க. நீ சொல்லுமா. பௌர்ணமி நிலாங்க. நிலா பாத்துக்கடா நிலா. குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் ஆண்ல பெண்ல, அவ்வளவுதான். குடும்பத்தை வெட்டிட்டு போறதுக்கா? வெற்றிக்கு காரணம் ஆண்ல பெண்ல, அவ்வளவுதானே. என்ன பிரச்சனைங்க மஞ்சனுக்கு? அவருக்கா தம்பிக்கும் ஒரு பிரச்சனை, இவனுக்கு ஒரு பிரச்சனை. தம்பிக்கு தம்பிக்கு என்ன பிரச்சனை? முட்டி வலி. எங்க அண்ணனுக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு மூலம் பௌத்திரம், அது ஆதி மூலம். ஓ, பிரச்சனைக்குரியவரா? உட்காரும் போது ரொம்ப பிரச்சனையா இருக்கு தம்பி. அதனாலதான் பாதனமா உட்காருவான். பாத்திருக்கீங்களா? எந்திரிச்சு பேசும்போது நல்லா பேசுவான், உட்காரும் போது. The world's costliest trouser wearing Mr. Manjunathan, what is this? What is the nonsense? என்னமா பேசுற? பட்டிமன்றம் யகோஸ்லாவியால நடக்குது, உலகத்துல தானே நடக்குது. தமிழ்ல பேசுமா. எனக்கு தமிழ் இனிமை பட்டிமன்றத்தை நம்முடைய அற்புதமான தொழிலாளர் பெருமக்கள் மேஸ்திரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீ என்னவோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? Try to listen what I say. இங்கிலீஷ் தெரியாதா? படிக்கலையா? படிச்சவர் இல்லையா? யார் படிச்ச? The world's costliest trouser wearing Mr. Manjunathan, what you are saying in the stage? என்னமோ திட்றா இங்கிலீஷ்ல கருமத்தை கேட்டு போந்துறா. என்னமோ திட்றாளா? அவ பேசுற எதுவுமே உனக்கு புரியலையா? கண்ணன் டிரைவர் என்னடா சொல்றா? இந்த வேலைக்கு அந்த ஓனானடா சாட்சி. நிறைய காலேஜ் பிள்ளைகளை கூட்டி போறான்டா டூர். ஓ, நீங்க வெறும் பிள்ளைகளை மட்டும் தான் டூர் கூட்டி போவீங்களா? பசிபிக் வரைக்கும் போகாம விடப்பட்டாருன்னு நினைக்கிறேன். என்னமா சொன்ன? World's costliest trouser wearing Mr. இங்கிலீஷ்ல பேசாதமா, தமிழ்ல பேசுமா. தமிழ் தெரியாது. ஏன் தெரியாது? அப்ப எப்படி பட்டிமன்றம் பேசுவேன்? சும்மா அப்படி வளர்மதிங்கிற. உங்களுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கா? ஃப்ளூயண்டா பேசுவீங்களா? என்னப்பா, ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கின ஆசிரியரை பார்த்து கேக்குற கேள்வியாமா இது? ஆமாங்க, மறந்து போயிட்டேங்க. நல்ல ஆசிரியர் விருது வாங்க. ஆமாமா, 2021ல தமிழ்நாடு அரசினுடைய மாநில நல்ல ஆசிரியர் விருது. உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம், அந்த ஆத்தாளுடைய அருள், தம்பியோட எல்லாருடைய இதுலயும் கிடைச்சதுமா. ஆமா. பேசுவீங்களா? ஃப்ளூயண்டா பேசுவீங்களா? எல்லாம் பேசுவேன். இங்கிலீஷ் பேசுங்க பார்க்கலாம். ஆசிரியர் விருதுங்கிறது கவர்மெண்ட் ஆசிரியர் மட்டும் கொடுக்கும். ஆமா ஆமா. ஆனா திறமை மிக்க தனியார் பள்ளி ஆசிரியர் வாங்கி இருக்கிறாருன்னா நம்ம கோப்பா ரவிக்குமார் அவர்தான். நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி. நான் பேசுறது இருக்கட்டும். நான் முதல்ல உங்ககிட்ட கேக்குறேன். கேளுங்க. சரி, இப்போ உனக்கு நான் ஒரு இங்கிலீஷ்ல பேசுவேதானே? PhD நான் கேக்குறேன். அந்த அம்மா பேசுற இங்கிலீஷ் யாருக்கு புரியல? இப்ப நான் யாருக்கு புரியலையா? ஐயோ, ஒருத்தருமே புரியலையா? இப்ப நான் இங்கிலீஷ்ல பேசுன அவ்வளவுதானே. உன் ஃப்ளூயன்சிக்கு என் ஃப்ளூயன்சி போட்டி. ஆமா. உன் அளவுக்கு நானும் தொடர்ச்சியா எந்த விதமான தயக்கமும் தடையும் இல்லாம ஆங்கிலத்துல பேசிட்டா இந்த மக்கள் எனக்காக கை தட்டுவாங்க. என்னுடைய உலகட மக்கள் எனக்காக கை தட்டுவாங்க. சொல்றேன், என்னுடைய பட தளபதி எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. இந்த அக்காவே பாக்காதரா, என்னையும் பாடுறா. என்னடா நீங்க வந்துடும் அப்படியே பாக்க. முதல்ல நீ பேசுன இங்கிலீஷுக்கு நான் பதில் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேக்குறேன், என்ன பேசுன நீ? The world's costliest trouser wearing Mr. Manjunathan. What is the meaning of this sentence? உலகத்திலேயே சிறந்த ட்ரவுசர், காஸ்ட்லியான ட்ரவுசர். எனக்கு ஒரு டவுட், உன் ட்ரவுசர் சிறந்ததுன்னு அந்த நீங்க தானங்க சொன்னீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது. அவன் ட்ரவுசர் காஸ்ட்லியஸ்ட் ட்ரவுசர்ங்க. அதுக்கு பேர் சிறந்தனா? ஆமா, காஸ்ட்லினா சிறந்தது தானே. காஸ்ட்லினா சிறந்தல, விலை மதிப்பான, விலை மதிப்பற்றதுங்க காஸ்ட்லி. நான் ஒரே ஒரு இங்கிலீஷ்ல எல்லாம் தெரியுமாமா? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். சரிமா, ஐ நோ அப்படினா இங்கிலீஷ்ல என்னமா? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. நீங்க என்ன ஏன் பிடிச்சிருக்கீங்க? அவருக்கு தெரியுமில்ல, அதனால தான் கேக்குறாரு. உலகட மண்ல நான் கேக்குறேன். நம்ம சத்தியா, ஐ நோ அப்படினா இங்கிலீஷ்ல என்ன சொல்லு? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. ஏங்க என்னத்த சொல்றது? சொல்லு. காஸ்ட்லி ட்ரவுசர் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லு. என்னத்த சொல்றதுங்க? ஐ நோ அப்படினா என்ன? எனக்கு தெரியும். அம்மா மூத்தம்மா நீதானம்மா, சொல்லுமா. ஐ நோன்னா என்னம்மா? எனக்கு தெரியும். அப்ப சொல்லுமா. உலகத்துல என்னன்னா சொல்றது? உனக்கு தான் தெரியுமா, சொல்லு. சரி, நான் உன்னை கேக்கட்டா? கேளு. எத்தனை பட்டிமன்றம் பேசிருக்கீங்க? எனக்கு தெரியாதுமா, தம்பி கொடுப்பான். நான் எத்தனை வெளிநாடு போயிருக்கீங்க? ஒரு 60-70 நாடுகள் போயிருக்கேன். ஓகே. எத்தனை பேச்சாளர், எத்தனை முறை பேச்சாளரா பேசிருப்பீங்க? கணக்கில்லமா. எத்தனை வருடமா இருப்பீங்க? எது கேட்டாலும் அவனை கேட்டுக்க. எத்தனை வருடமா பட்டிமன்ற ஃபீல்ட்ல? அது வேணா சொல்றேன், 24 வருஷம். கைத்தட்டல் கொடுங்க. 2000ல இருந்து போயிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் கவனிங்க. இப்ப அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பதில் சொல்லிட்டாருன்னா
தப்பிச்சாரு. இல்லைன்னா எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருங்க. நீங்க உனக்கு ஒரு பீர் வாங்கி தரணுமா? பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க எங்க அண்ணங்க எல்லாம் சேர்ந்து. நீ வந்த வரத்துக்கு, நீ பேசுற வரத்துக்கு உனக்கு ஒரு பில்டிங், உனக்கு ஒரு செங்கல் வாங்கலாமா முடியும். அதெல்லாம் அவருக்கு சிரிச்ச முகமா என்னையே பாத்துக்கிட்டா எங்க அண்ணன் தான் கட்டி கொடுப்பாங்க. அவரு எங்க அண்ணன் கொடுப்பாரு மஞ்சள்ல இருப்பா. அவரு தலையெழுத்தேன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நிகழ்ச்சியும் கொடுத்து இதுக்கு பல்லையும் கட்டிச்சிருக்கிறதுல போறோம். நீ சொல்லு. எல்லாமே தெரியும் தானே? சொல்லுமா. இப்ப இதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். செங்கல்லாலே அடிப்பாங்க பாத்துங்க. நீ அடிப்பியாட்டு சொல்லு. I don't know என்ன? I don't know என்ன? எனக்கு தெரியாது. எத்தனை வெளிநாடு பட்டிமன்றம் பேசி 24 வருஷமா பட்டிமன்றம் பேசி இன்னைக்கு நடுவரா கூப்பிட்டு இவங்க எல்லாம் அழகு பார்த்து உட்கார வச்சிருக்காங்க. ஒண்ணும் தெரியாத நடுவரை அங்க கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருப்பீங்க. என்ன கேட்ட? அங்க பாருங்க கை தட்டுறாங்க. என்ன எங்க ஒரு கை தட்டினவர் அந்த சரி I don't know என்ன? I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. எங்க ஒண்ணும் தெரியாத நடுவருக்காங்க இத்தனை கூட்டம் காத்துட்டு இருக்குது, நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு? I don't knowங்கற வார்த்தைக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். I knowனா எனக்கு தெரியும்னு அப்ப அர்த்தம். சொல்லு. சொல்லுவா. என்னத்த சொல்றது? நடுவரோட என்ன பேச்சு? ஆனா சத்தியமா சொல்றேங்க, தங்க தம்பிங்க, என் தம்பிங்க. எப்படி 10 பிள்ளைய அழுகாம காப்பாத்துனா பாத்தியா? ஆமா, நடுவுல வாய் நிறைய நீ அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, நல்ல பையங்க. நான் கூட நினைச்சேன் என் பிள்ளைய அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேங்க. ஆமாங்க, இப்படி தங்கமான பையன் அக்கா அக்கான்னு உருகுறானே பாசத்துல. கட்டி கொடுக்க பிள்ளை இருக்கனாலதான் உன்னை அக்கான் இருக்கேன் தெரியுமா உனக்கு? நடுவுடைய ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமேல என் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன் நடுவுல. ஏங்க 10 புள்ள பின்னாடியும் சுத்தர பையனை கட்டி கொடுத்து நான் என்னங்க பண்றது? அவனும் உன் பிள்ளைய கட்டதா இல்லன்ட்டான் என்கிட்ட. இப்ப ஏன்னா ஏன் இல்லன்ட்டான்? உண்மையா ஏன் தெரியுமா? ஆத்தாளுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, இவ பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு, இனி நாம இந்த குடும்பத்துல கட்டக்கூடாது. கட்டுங்க பங்காளிகளா கைகளை நான் கேட்கிறேன். என்னங்க இதுக்கு இத்தனை கை தட்டல் தட்டுறாங்க? எல்லாம் வாயை பார்த்துட்டு தானே இருக்காங்க. என்ன அம்புட்டான பேசுறேன். டச் அப் வேற வேத்து இங்கெல்லாம் குளிச்சு உட்கார்ந்துருக்காங்க. நடுரோப்ல எத்தனை பேச்சு எங்க மஞ்சள் பேசினார் இல்லைங்கண்ணே. 1.5 மணி நேரம் கதறி கதறி பேசினார் இல்லைண்ணே. இறங்கி நடந்து போகும்போது எங்க மஞ்சள் அண்ணன் கால் தடுக்கி கீழே விழுந்து மண்டை 2ஆ பொளந்து ரத்தம் கொட்டுன்னு எங்க மஞ்சள் அண்ணனுக்கு கொட்டுது. அக்கா பொண்டாட்டியை திட்டினாரு இல்லைங்கா, கை தட்டல கொடுங்கா, மண்டை உடையிட்டோம். இவருங்க ஆண்குல சிங்க கை தட்டுறாங்க. அவன் பேசும்போதெல்லாம் சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனை அப்படிதானே உட்கார்ந்து இருந்தேன். இந்த புள்ள பேச வந்த இப்பதான் பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி குதிச்சு குதிச்சு உட்கார்ந்துருக்கேன். என்ன அர்த்தம் ஏன் தெரியுமா? அக்கா மாதிரியே அழகான பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்லி வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைக்கு ஜாதகம் பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு விளம்பரம். சரி, கல்லு தடிக்க கீழே விழுந்து எங்க மஞ்சளுக்கு மண்டை 2ஆ பொழுது ரத்தம் கொட்டுது. எருமா ஒரு கல்லு தடிக்கு விழுந்து மண்டை 2ஆவாமா போனது. என்னமோ இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பாப்பேன் அம்மா, பேய் படம். இப்ப எங்க நடுவு இருக்கு. அடுத்து எனக்கா? அவனுக்குதான் கல்யாணம் ஆகலையே. நடுவருமா கொஞ்சம் பார்த்து செய்வோம், லைட்டா அது பொழக்க விடுமா. எங்க நடுவர் இப்ப கார் எடுத்துட்டு வந்திருக்கிறார். கார் ஓட்டிட்டு பெருந்துறைக்கு போகும் பொழுது போக போக ஒரு கையும் காலும் வெக்கு 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 இழுத்து ஓட்டிட்டே இருக்கேன். இழுக்குது அப்படி வெக்கு வெக்குன்னு. உன் திருவாய் மலர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. உன்னையும் நம்பி ஒருத்தன் கொடுத்தன பண்ணிட்டு இருக்கான் பாரு 18 வருஷமா. கைதட்டுங்க. அவன் மகராசன் சந்தோஷமா இருக்கிறாரு. அவரு இருப்பாரு. இது எப்பெல்லாம் பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு பையன் தூக்கிட்டு வந்திருக்கோம். சித்தாடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் சந்தோஷமா என் பொண்டாட்டி பட்டிமன்றம் போயிட்டா, என் பொண்டாட்டி பட்டிமன்றம் போயிட்டான்னு ஒரு ஆள் யாரும் இல்ல. இந்த அம்மா வீட்டுக்காரர் எனக்கு இப்படி ஒரு எதிரிகளாங்க. எதிரிகள் அத்தனையும் நண்பர்கள். உங்க ஊர்க்கார பிள்ளைங்க பக்கத்து சித்தோடுங்க. நானு பொங்க மாட்டலங்க, மரியாதையான பிள்ளைங்க. ரொம்ப மரியாதை வாயிலே தெரிஞ்சுத. இவன் மண்டை உளந்து 2ஆ கிடக்கணும். நான் வந்து இழுத்துக்கணும் கார் ஓட்டும் போது. இப்ப எங்க செந்தில் என்ன அது சொல்லு. ஆனா அவர் பாத்தியாம்மா, உலகத்திலே லேடிஸ் தானே வாயும் வயிறுமா இருப்பாங்க. செந்தில பாரு. எங்க செந்திலனுக்கு மஞ்ச தம்பி கிராமத்து பட்டதாரி. பேச்சாளர்களை மட்டும் ஜூம் பண்ணாதப்பா. என்னை ஜூம் பண்ணாத, நீ எங்க வேணா ஜூம் பண்ணு. உன்னை மட்டும் தான் ஜூம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். ஃபுட்டேஜ் வரட்டு அப்புறம் பாக்குறேன். நான் கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். தெரியும். வா வா வான்னு வர வச்சிருக்கான். இப்ப எங்க அண்ணனுக்கு மஞ்சக்காமால வந்து படுத்த படுக்கையா ஏற்கனவே ஊதுகாமலை வந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்காப்புல. இதுல மஞ்சக்காமலை வேறயா? ஏங்க இப்படி படுத்து கிடக்கும் போது நீங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போது யாருங்க காப்பாத்துவா?
சொல்லுவாங்களே, பொறுப்பான பெண்கள் தான் என்ன நல்லா கவனிச்சு பாருங்கனே, பொறுப்பான வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி தான் மடிப்பிச்சை எடுத்து மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து அங்க பிரதர்சனம் பண்ணி என் புருஷன் உயிரை எப்படியாவது காப்பாத்தி தாயேன்னு அந்த அம்மங்கிட்டயே வேண்டது மனைவி. வாழ்க்கையில ஒரு நாள் மண் சோறு திங்கிறத சாதனையா சொல்ற நீ, ஆனா தினமும் ஆக்கி அரிக்கும் போது மண்ணையும் கல்லையும் போட்டு கலக்கிறீங்க. ரெண்டையும் ஒவ்வொரு நாளும் மண் சோறு திங்கிற ஆம்பளை கை தட்டுங்க சார். கட்டக்கு முடக்குன்னு கடவா பல்லு கழண்டு போனவன் எத்தனை பேர் தெரியுமா? கை தட்டுங்க, அத்தனை பேத்துக்கு சோறு கிடைக்காது. இப்படி ஒரு சோறு கிடைக்க பங்காளி கை தட்டுங்க. இப்படி ஒரு சோறு கிடைக்கிறதுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா மேல கைய தூக்கி கை தட்டுறாங்க. நீ மண் சோறு எடுக்கிறேங்கிற இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு இவன் மண்டை உடைஞ்சு ரெண்டா கிடக்கணும், நான் கார் ஓட்டும் போது இழுக்கணும். அதுக்கு என்ன மஞ்ச காமாலையா? மஞ்ச காமலை ஒரு ஆளாயாது. பொண்டாட்டினால பிக்கல் பிடுங்கல் தானே. ஆமா, பொண்டாட்டி பிடுக்கல தானே. ஆமா, பொண்டாட்டி வேஸ்ட் தானே. வா ரெண்டு பேரும் வாங்க வாங்க வாடா போலாம். எங்க நடுவர் காரை வித்தாவது உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. உங்க கிட்ட எதுவுமே நெந்திரிச்சு வாங்க. நானே இன்னும் இஎம்ஐ கட்டல அந்த வண்டிக்கு. எத்தனை சண்டை கட்டினாலும் மைக்ல பேசுற தம்பி, நீங்க ஏன் பேசுற? மைக்ல பேசு. இது என்னடா இது தம்பி? இந்த மைக்கை விட இது கொஞ்சம் சரியா இருக்கு. ஏன் தெரியுமா? இது பொண்டாட்டி மாதிரி, இது கொழுந்தியா மாதிரி. எப்படி இது கனெக்ஷனோட இருக்கு, இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. டைவர்ஸ் வாங்கி பாத்தியா? சத்தமும் நல்லா வருது பாத்தியா? ஆமா, டைவர்ஸ் வாங்கி ஆமா வாங்க. என்ற பொண்டாட்டி நீ வீட்டுக்குள்ள விட்டு மொத்துனாலும் சரி, சரி ஊர் சாணமே தெரியும் சீவக்கட்டை எடுத்து சாணி துவச்சு பேசினாலும் சரி, சரி நான் டைவர்ஸ் மட்டும் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறானுவோ. டைவர்ஸ் ஆன பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற பிள்ளைக்கு 10 சாதகம் வந்தா டைவர்ஸ் ஆன பிள்ளைக்கு 40 சாதகம் வருது. நான் வேற பொண்ணு புரோக்கரு. மாப்பிளைக்கு இந்த அப்படி சொல்ல ரெண்டு மாப்பிள்ளை புரோக்கர் பொண்ணு புரோக்கரு. ஒரு சாதகம் வந்தா 40 நகை போடுறோம்ங்கிற யாரு? மாப்பிளைக்கார பிள்ளைக்கு போடுறோம்ங்கிற. முன்ன பிள்ளை வீட்டுக்காரரு மாப்பிள்ளைக்கு போடுறப்பாங்க. இப்ப மாப்பிளைக்கார பிள்ளைக்கு போடுறோம்ங்கிற. பிள்ளை பத்த அம்மா என்ன கேட்கறா தெரியுமா? எனக்கு 10 பவுன் வேணுங்கிறா. அவ அப்பக்காரன் சொல்றேன், நான் தான் ஓனரு, ப்ராப்பர்ட்டி என்னது, எனக்கு 5 பவுன் போட்டத பொண்ணு கொடுக்குறோம்ங்கிற. இன்னைக்கு எல்லாம் கல்யாணமே வியாபாரமா போச்சு. நீ டைவர்ஸுக்கு போயிட்ட. ஏமா அப்புறம் என்னத்துக்கு மேடைக்கு மேல பொண்டாடி திட்டுறீங்க? அடே அப்பா, இதுல வேற ஜாதகத்தை தூக்கிட்டு எல்லாத்துக்குள்ளயும் பொண்ணு இருக்குதா தேடுறதுக்கு வேற ஒரு குரூப் ஓடிட்டு இருக்கு. நடுவர்கள் என்ன பிரச்சனை? இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கா? நடுவர்கள் ஏமா இல்லையா? எங்க பொறுப்பு இருக்கு சொல்லுங்க. பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டுல வெயிடானா வைக்க மாட்டேங்கிறாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வந்து வெயிடா தம்பினா வைக்க மாட்டேங்கிறாங்க. தம்பியா? ஆமா. சக்கரை வாங்கிட்டு வந்து வீட்டுல வெயிடா தம்பினா வைக்க மாட்டாங்க. ஆனா சங்கம் வைப்பாங்க. சங்கம் வைப்பான். என்ன சங்கம்? சர்க்கஸ்னா சங்கம் இருக்கும், சபைனா இங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்குன்னு பொறுப்பு இல்லாம சுத்துறது யாரு? ஆண்கள். ஆமா, ஆனந்தரியாம கால வச்சு அப்படி எல்லாம் இல்லைங்க. எப்ப தெரியுமா பொறுப்பு வரும்? எப்பமா வரும்? கண்ணின் கடைப்பார்வை காதலியர்தம் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னு மாறிடுவாங்க. இலங்கை மாநகரில இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன். அவ கேட்ட நீ என்ன குரங்காடான் இருக்க. நடுவுல இத்தனை இளைஞர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? இந்த வருஷமாவது பொறுப்பான மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட மாட்டோமாங்கிற. பொறுப்பான மனைவியை கூட்டிட்டு வந்துட்டு அவ புருஷன் என்ன செய்வான்? பொறுப்பான காதலிய மனைவியா கூட்டிட்டு போறது சொல்லுமா. பொறுப்பான மனைவியை கூட்டிட்டு வந்தா அவன் கட்டுனா என்ன ஆவான்? நடுவுல திருவிழான்னு வந்தா எங்க பசங்க அப்படி காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்களை தெரியுமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம். எப்படி அறிமுகப்படுத்துறீங்க? டே அப்பா எக்கோ படுறா, பயங்கரமா வச்சிருக்கீங்க. அக்கா வந்ததுல இருந்து எக்கோ மட்டும் தானே நீ வைக்கிற. வெய்ய பாப்போம். அப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காப்ல. நாங்கெல்லாம் இந்த பெண்கள் அந்த தம்பியை பாரு, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற மாதிரி அப்படி உட்கார்ந்து நாங்க 2 பேரும் ஒரு வாயில மண்ணை போட்ட குத்துறமாடா. அக்கால கண்டு எப்ப தூக்குதோ தன்னை போல பாசக்கார பசங்க. என்னங்க பேசுங்க? நான் பள்ளிக்கூடத்துல வாத்தியாருங்க. டீச்சர் பசங்க கவனிக்கிறதுக்கும் பிள்ளைங்க கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? பாடம் நடத்தும் போது நான் நற்றினை குறுந்தொகை 500 100 18 10 பரிபாடல் 10 பாட்டுன்னு பையன் சொன்னா நீ பாட்டுங்க டீச்சர். ஒரு குத்து பாட்டு இருந்தா பாடுங்க டீச்சர். பண்ணியா? பாடல. நான் எதுக்கு பாடுறேன்? வாங்குற சம்பளத்துக்கு வாங்கி பாட வேண்டியது பாட்டு. நீங்களும் பேர ஆசிரியர் தானே? நல்ல ஆசிரியர் தானே? இப்படி எல்லாம் பண்ணலாமா? நான் அப்படி பாடிதான் அந்த விருதை வாங்கினேன். பாடு. நடுவர்களான பெண் பிள்ளைகள் எப்படி தெரியுமா? பொறுப்பா படிப்பாங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்துச்சு இல்லைங்க? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்த உடனே பெண் பிள்ளைய பார்த்து
படிக்கும் பொழுது தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பெண் பிள்ளை சொல்லுச்சுங்க, சின்ன வெங்காயத்தை பக்கத்துல வச்சிருப்பேன் டீச்சர், எடுத்து கண்ணுக்குள்ள விட்டுட்டு பொறுப்பா படிப்பேன், பொறுப்பா படிப்பேன்னுச்சுங்க. விலை ஏறிடுச்சு. பையனை கூப்பிட்டு கேட்டேன், படிக்கும் போது தூக்கம் வந்தா என்னடா தம்பி பண்ணுவேன்னு கேட்டேன். அமைதியா கேக்குறாங்க பாருங்க. படிக்கும் போது தூக்கம் வந்தா என்னடா தம்பி பண்ணுவேன்னு கேட்டேன். அவன் சொன்னானே, படிப்பு தான் வரல, தூக்கமாவது வருதேன்னு படுத்து தூங்கிடுவேன் டீச்சர். சத்தியமான உண்மை. வராதத புடிச்சு வா வா வாங்கிறத விட வந்ததை கும்பிடு போட்டுட்டு வந்து உட்காரு நல்லா இருப்போம்னு தூங்குற மாதிரி. சந்த கை தட்டுங்க சார். எத்தனை பேர் தூக்கம் வராம மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு. என்ன பேச்சுமா? நான் என்ன கேட்கிறேன், பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, பையங்க நல்லா படிக்கிறல. இனிமேல் உலகத்துல மாதிரி எந்த மேடையிலும் சொல்லாத. உண்மையா சொல்றேன். அந்த பிள்ளைய பாடுறா, அப்பா சொல்ற. ஆமா, அந்த பிள்ளைய பாடுறா, அந்த பிள்ளைய பாடுறா, அவ 90 மார்க்டா, நீ 10 மார்க்டா. இவன் சொன்னா உன்னாலதான் மார்க்கே குறைஞ்சதுன்னா. அவ 90 மார்க், நான் ஏன் 10 மார்க்? அவளை பார்த்ததுனாலதான் அவ 90 நான் 10ன்னா. இவன் பாட்டுக்கு படிச்சிருந்தா பிரச்சனை இல்லையா? உண்மையிலுமா? அதுவும் பெத்தவங்க பல பேர் பண்ற வேலை. ஏத்த விட்டு போடுறான், 3 மணிக்கு லைட் எரியுதுடா, 3 மணிக்கு. அவன் பாத்ரூம் போற கூட லைட்டை போட்டுருக்கான். அவனுக்கு என்ன அவசரம்? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உங்கள் விருப்பங்களை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். ஒரு ஆசிரியராக அல்ல, உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்லுகிறேன். எந்த பிள்ளையும் வீணா போகாதுங்க. எந்த பிள்ளையும் ஒண்ணு சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நம்ம அப்பா வாழாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? கைதட்டுங்க. உண்மை என்ன? எங்க அப்பா குடிசையில் இருந்தாரு, இன்னைக்கு நான் ஒரு ஓட்டு வீட்லயாவது இருந்தேன்னு வாழ்றோமா இல்லையா? நான் ஓட்டு வீட்டுல இருந்தேன், என் மகனை ஒரு கான்கிரீட் வீட்லயாவது வாழ வைப்பேன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? எந்த தலைமுறையும் வீணாக போக யாரும் அனுமதிப்பதே இல்லை. தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பேசுங்கம்மா. நடுவர்களே, பொறுப்பு இல்லாம இன்னைக்கு உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல நான் ஆசிரியரா 20 வருஷம் வேலை பார்த்தேங்க. நான் சொல்றேங்க, 8வது படிக்கிற பையன் ஹார்ன்ஸ் போடுறாங்க, பான் பராக் போடுறான், மது அருந்துறான். ஆனா பெண் பிள்ளை அப்படி இல்லைங்க. பெண் பிள்ளை அப்படி இல்லைங்க. படிக்கும் பொழுதே குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து பார்ட் டைம்ல வேலைக்கு போயிட்டு குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாம பார்த்துக்கணும், நம்ம படிப்பையும் நாம பார்த்துக்கணும்னு பொறுப்பா உழைக்கிறது யாருன்னா எங்கள் பெண்குல தங்கங்கள்ங்க. பெண்ணை பெத்த அப்பாக்கள் இருந்தீங்க, கை தட்டல கொடுங்களேன். கம்மனரியா எதுக்கு கை தட்ட? படிக்கிற பையன் ஏன் ஆன்ஸ் போடுறான்? கிடைக்கவே மாட்டேங்குது. புடி வாங்கிட்டு வர்றான், புடி வாங்கி ஸ்டிக்கரை கிழித்து வச்சுக்கிட்டு வர்றான். புஸ் இருக்கான்னு கேக்குறான். புஸ் எப்படி போடுற முறை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படியா? அதெல்லாம் அப்படி தட்டி. நீங்களுமா? இல்லம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்துக்காரரு. அங்க பாருண்டா, என்னது அது? செயல் வடிவமே செய்யலாம். பூஸ்டா? அதுக்கு பேர் பூஸ்ட். கடையில போய் பூஸ்ட்னு கேட்டீங்கன்னா உனக்கு பூஸ்ட் பாக்கெட் உடைச்சு வாயில ஊட்ட மாட்டான், அதை உடைச்சு கொண்டுப்பான். அதை இப்படி எடுத்து முதல்ல இப்படி தட்டணும். பூஸ்ட் பாக்கெட் எதுக்கு நான் தட்டுறேன்? இது அவன் செய்யறத கீழே செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் முழுக்க இப்படி கிழிச்சிடணும், ஒரு சைடா இப்படி கிழிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் பிடிக்கிற தம்பி கிளி. இல்ல நான் கிழிச்சுக்கிறேன், நீ சும்மா ஆக்சன் மட்டும் கிழிக்கிறமா. இப்படித்தான் பிடிக்கணும். பிடிச்சு மேஸ்திரிகள்லாம் இருக்கிற இடத்துல இதுக்கு மூல மட்டம் பார்த்தான். பாத்தீங்களா? பூஸ்ட் பாக்கெட் எப்படி பண்றாரு? பண்ணோனே என்ன இது இப்படி வந்து மடிச்சு உள்ள வச்சுக்கோணும். ஏன்னா ஒரு பாக்கெட் 70 ரூபாய், இப்போ 5 ரூபாய் தானே. நீ எல்லாம் எந்த காலத்துல இருக்க? நீ கீமூல இருக்க. நீ இது இப்படியே வச்சுட்டு இப்படி மடிச்சு வைக்கணும்ல, கொட்டிரு உள்ள வச்சுட்டு இது இருக்குது பாரு, 2 தட்டு தட்டினோம்னா அதுல இருக்கிற தூசெல்லாம் பறந்து. அதுக்கப்புறம் இங்க பாரு, என்னப்பா உள்ளங்கைக்குள்ளேயே கிரைண்டர் ஆட்டுற? ரேகைங்க, ரேகையே அழிஞ்சிட மாட்டிருக்கு. எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா அளவு தெரியும். ஓ, சிறுசா பெருசா வாய்க்குள்ள அடங்குமா அடங்காதா? நம்மளே அடக்கமாகுமா? இழுத்தோம்னா விட்டலாச்சாரி படன்னு விட்டலாச்சாரி படம் இங்க வரைக்கும் இழுக்கிறாயா? உள்ள வச்சு அப்படின்னு அடிக்குது. சிரிச்ச வாயநாட்டவே இருக்கானே. பால் சர்க்கரை எல்லாம் போட்டு ஆத்தி குடிப்பா. அதெல்லாம் போடக்கூடாது. இந்த பூஸ்டுக்கு பால் அவங்கதான் ஊத்துவாங்க கொஞ்ச நாள்ல.
கைதட்டிய உண்மையில நாம பால் ஊத்த வேண்டியதில்லை. இது அப்படியே வருஷ கணக்குல போட்டுக்கிட்டு இருந்தான்னா ஒரு நாள் வாய் பக்கமா இழுத்துரும், கேன்சர் சென்டருக்கு போக வேண்டியதா, அப்புறம் ஒதுக்க வேண்டியதா. பாத்தீங்களா பசங்க அப்படி ஏமா போடுறேன், ஏன் போடுறான்? என்ன ஆத்தாட்ட வேண்டுதல இன்னைக்கு 2 பாக்கெட் வேண்டுதல. நீங்க பண்ற டார்ச்சர், அவனுக்கு ஏதாவது ஒரு வடிகால் வேணும்னு போற போக்குல கம்முன்னு போறீங்களா அவனை பார்த்து அப்படின்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருக்கேன். அவன் முறுக்கிட்டே வர்றேன், மூலமுத்தரு வரைக்கும் அப்படியே முறுக்கிட்டே வர்றேன். ஆப்பக்குடல் போகுதா, வந்தியூர் போகுதா, மேட்டுத்தெரு போகுதா, அண்ணாமடு போகுதா, எங்கேயும் தெரியல, நடு ரோட்ல குப்புற போட்டு கிடக்குறாங்க. கடைசியில நீ டாட்டா காட்டிட்டு போயிடுற. அதனாலதான் நம்மால் பாடுனா, பெண்ணாலே காவி கட்டி நடுவருக்கு சாமி வந்துருச்சு, வேப்பிலை எடுத்துருவாங்க. என் தம்பி விடவாமா சாமி வர்றது. கடைசியில அந்த பாட்டு எப்படி முடியும்? நீங்க அம்மன் உட்காருமா, பென்ஷன் பாயிண்ட் சொல்லி கொடுக்க விட மாட்டீங்களா? நீங்க ரெண்டு ஸ்கூட்டர் பாயிண்ட் ஆண்டி கிட்ட கேட்கல, பாட்டி கிட்ட ஏமா கேக்குற? நீ கம்மன் இரு. எங்க பாட்டி தாங்க தாடை தலைவி உங்களுக்கு. ஆனை தலைவியா? என்ன பேச்சு? நடுவுல மாதிரி இருக்குது. பெண் பிள்ளைகளை கேவலமா பேசக்கூடாதுங்க, பேசக்கூடாது. காடுமலை தாண்டியாவது இன்றைக்கு பெண் பிள்ளை கல்வியை கற்று விடுவாள். ஏன் தெரியுமா? காடுமலை தாண்டியாவது இன்னைக்கு பெண் கல்வியை கற்று விடுவாள். ஏன் தெரியுமா? கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று இன்று பெண் பிள்ளைகளுக்கு தெரியும் என்கின்ற காரணத்தினால் பாத்தீங்களா எங்க அண்ணா கை தட்டுறாங்க. பெண்களை சாதாரணமா எடை போட்ட கூடாதுங்க. பாரதி தான் சொன்னான், பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, ஓடி வருகையிலே என் உள்ளம் குளிருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடின்னு பெண் பிள்ளையை பற்றி புகழ்ந்தான். கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. நானே ஆமாங்க, பெண் பிள்ளை சாதாரணம் இல்ல. திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பெண் பிள்ளைங்க, ஏழை தச்சு தொழிலாளியின் மகளாக பிறந்த ஒரு பெண் பிள்ளை நந்தினி என்கின்ற பெண் 600க்கு 600 மதிப்பெண் வாங்கி ஏழை தகப்பனின் உள்ளத்தை குளிர வைத்தாள் என்று சொன்னால், பெண் பிள்ளைகள் பொறுப்பாக இருப்பதால் தான் தகப்பன்மார்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர்களே என்ன பேச்சு? மனைவினா என்ன சாதாரணமா நடுவர்களே? காதலினா சாதாரணமா? 15 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்லயே அறிவான பிள்ளை, அழகான பிள்ளைங்க, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னே, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு அப்படி அடக்க ஒடுக்கமா இந்த பிள்ளைக்கு கடிவாளம் போட்டு அனுப்பியிருப்பாங்களா? வேற எதுவும் தெரியாது. பின்னாடியே ஒரு பையங்க அட்ரஸ கூடு, அட்ரஸ கூடு, அட்ரஸ கூடுன்னு ஒரே லவ் டார்ச்சர். அந்த பிள்ளை சிரிக்க கூடாதுனே அப்படிலாம். அந்த பிள்ளை திரும்பியே பார்க்கல. ஏன் தெரியுமாண்ணே? கடிவாளம் போட்டு. ஏன் தெரியுமா? ஈரோட்லயே அறிவான புள்ள, அழகான புள்ள, அந்த புள்ளதான். அந்த புள்ள வேற யாரும் இல்ல, அது நான் தான். என்ன பண்ற? தம்பி அங்கிட்டு போனேன். சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டீன்னா தயவு செய்து மேடையில வேண்டாம், பின்னாடி வேப்ப மரம், பெரிய வாகான மரம் இருக்கு, அங்க போயிரு. அக்கா நான் அழகா இருக்குன்னு நினைச்ச கைத்தட்டல் கொடுங்க. நம்ப மாட்டேங்க. பாத்தீங்களே, நன்றிங்க. ஒரே ஒரு ஆண் தெய்வம். நீ பக்கத்துல பரவ முடியம்மா, பேத்தி மாதிரி இருக்குன்னு நினைச்சால கைதட்டுங்க பாப்பா. நல்லா நல்லா தட்டு பங்காளி, பங்காளி தட்டு. பாக்குறதுக்கு அன்சிகா மாதிரியே இருக்குன்னு நினைக்கிற அக்காக்களை கைதட்டல் கொடுங்க, கைதட்டல் கொடுங்க. அன்சிகா மாதிரியா? நம்ம அந்தியூர் குஸ்கா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறா, கைதட்டு. அவங்களும் குஸ்கா பாட்டிருப்பாங்கல்ல. எனக்கு எதுக்குடா இத்தனை எதிரிங்க? ஆனா அந்த 2 பேரு பாக்குறதுக்கு சேயா மாதிரியே இருக்கிறாங்க. கைத்தட்டல் கொடுங்க அண்ணே. அண்ணே ஐயோ கைய விரிச்சுட்டாரு அவரு. கைய விரிச்சாரு, நம்ம இறந்துட்டாரு. அக்கா அக்கா பாக்குறதுக்கு சேயா மாதிரியே இருக்குன்னு நினைக்கிற பெண்கள கைத்தட்டல. பாக்குறதுக்கு ஆயா மாதிரி இருக்குன்னா கைதட்டுங்க பாப்பா. ஸ்ரேயா மாமா, ஸ்ரேயா கேட்டா ஸ்ரேயா, நீ டச் பண்ணு. ஏன் டச் அப் பண்ணி தான் பாக்குறேன். ஆமா, அவர் கொஞ்சம் விசில் சந்தோஷமா எல்லாருக்கும். அப்பார் ஏய் அண்ணே, உனக்கெல்லாம் என்னை விட மொக்க பிள்ளையா தான் பொண்டாட்டி அவரா பாத்துக்கோ. ஏய் இருயா, ஒரு நிமிஷம். யாரு நம்ம பிளாக் டி-ஷர்ட்டுக்கா? தம்பி கவலைப்படாத தலைவா, நான் இருக்கேன், உங்க சகோதரன். உண்மையில என்னமா சொன்ன ரிப்பீட் பண்ணாத. என்ன விட மொக்கையா தான் உனக்கு பொண்ணு கிடைக்கணும். நான் என்ன சாபம் வேணாலும் நம்மள பழிக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இத விட மொக்க இந்தியாவிலே கிடையாது. கைதட்ட அத பத்தி பிரச்சனையே கிடையாதுங்கறேன். அது 2 பேரும் அண்ணனும் தம்பி, கண்ணன் பஸ் டிரைவருக்கா. தெரியுது.
புள்ள இருக்குது. ஓ இந்த புதுசா பொண்டாட்டி எடுத்தா கட்டு பொண்டாட்டி எங்க நீ போறது? தெளிவா சொல்லு, 2 நினைச்சி. பேருக்கும் தனித்தனியா கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லு. தனியா கல்யாணம் ஆகி ம். கொண்டு புள்ள இருக்குது. ஆ, அப்படி இல்ல, என்னை எல்லாம் காதலிக்கும் போதுங்க உயிருக்கு வேணுமாடா, நீ என்ன பண்ணுவ? ஆனா ஆளு செட் பண்ணி கை தட்ட வைக்கிறியாண்ணா நீ? இல்ல அவர் செட் ஆனதுனால கை தட்டுறாரு. இல்லைங்க, ரொம்ப நேரமா ஓடுதுங்க கான்டாக்ட் இங்க இருந்து அவர் அங்க. ரொம்ப வருஷமா கூட இருக்காருமா, நீ பேசுமா. நடுவுல இன்னைக்கு என் வீட்டுக்காரர் லட்சாதிபதியா இருக்கிறாருன்னா ஓ வீட்டுக்காரர் லட்சாதிபதியா இருக்காருன்னா நான் வந்து ராசி தானே காரணம். கரெக்ட். நான் வந்து அக்கா கை தட்டுங்க. கை தட்டுங்க. ஜென்ஸ் நம்பி பிரயோஜனம் இல்லைங்க. உலகம் சத்தியமா சொல்றேன், ஏமாத்துறாங்க. சித்தோட்டுல அவங்க வீட்டுக்காரி இன்னைக்கு லட்சாதிபதி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் தெரியுமா? ஆமாங்க, நீ கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஆமாங்க, லட்சாதிபதி. யோகங்க, ஆமா ராசிங்க, ஆமாமா லட்சுமி கடாட்சம். ஆமாமா. அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் கோடீஸ்வரனா இருந்தான். இது கால் எடுத்து வச்சது கோடி போய் லட்சத்துக்கு வந்து. என்ன பையனை மடியில படுக்க வச்சு 2 கையும் பையன் மேலதானே வச்சிருந்தேன். ம். வந்து நின்னு நான் பேச ஆரம்பிச்சோன்னே இப்ப பையனை எழுப்பிட்டு கை தட்டுற பாத்தீங்கன்னே. ஆ. பரவாயில்லண்ணே. புருஷன் கல்யாணத்துக்கு முன்னால டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாங்க. ஆமா 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 ஜெயச்சந்திரன் டிபார்ட்மெண்டல். ஆமாப்பா, சித்தோட அந்த 4 ரோடு இருக்குல்ல, கல்யாணத்துக்கு அந்த முன்னாடி விஜய் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே இருக்கும். தொழிலாளியா இருந்தாரு. ஆ. நான் வந்த ராசி தாங்க முதலாளியா இருந்தாரு. ஆமா, உண்மையிலுமே பெரிய வண்டி. உண்மையிலுமே 4 டன் சரக்கு போகும், 4 டன் சரக்கு வரும். அப்படி வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. இப்ப பாருங்க, ஒரே ஒரு பொட்டி கடையில 4 தேங்காய் பாக்கெட் போட்டு உட்கார்ந்துருக்கான் மனுஷன். என்ன தம்பி விக்கணும் நினைக்கான்னு இல்ல, ஓன் யூஸுக்கு கால் வலி கை வலி வந்தா பிச்சு பிதிக்கி வச்சுக்குவோம் அப்படிங்கிறான். உண்மையிலுமே 4 பாக்கெட் என்ன வச்சிருந்தாலும் முதலாளியா உட்கார வச்சிருக்க 4 பாருங்க. பாக்கெட் என்னைக்கு அதான் மனைவியின் பொறுப்பு. மொத்தமே 40 ரூபா சரக்கு. இது முதலாளி. இதுக்கு ஆள் வச்ச யோகம் தூக்குது. எங்க ராஜி அண்ணன் வந்த யோகம் தான் எங்க மஞ்சள் அண்ணன் தூக்கிருச்சு. ஆமா தூக்குது. இந்த அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப நான் சொல்றது உண்மைன்னா உலகட ஆம்பளைய கை தட்டுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாலிபனா இருக்கான் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திடமா இருக்கான் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நல்ல கருப்பு மயிரோட நல்லா அப்படி ஜம்மன் இருக்கா சார், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிழவனாக்குறானா இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வயசாரானா இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் டொக்காகிறானா இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் பல்லு விழுகுதா இல்லையா, இதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கை தட்டுங்க. இதெல்லாம் நாங்க உலகட ஆண்கள் புத்திசாலின்னு நினைச்சுக்க. வயசானா எல்லாம் கிளவிட்டு தாங்க ஆவாங்க. என்னைக்கே பேசுறீங்க? கல்யாணம் ஆனவ கிளவிட்டு ஆவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க உலகட தொழிலாளர்கள் புத்திசாலின்னு நினைச்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏமா அப்படி ஆகல? ஏன்? ஆக மாட்டான். இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா சோறு போட்டு அன்னைக்கு குமர்னாங்க. ஆக்குனா இப்ப வந்து சோறு போட்டு அன்னைக்கு கிளம்புனாங்க. கிழவனாக்கிட்டேன் பாரு, அழகு முகத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துக்கிறான். எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தீங்க? எங்களோட பழைய காலத்து போட்டோவை பாரு, செம்மணி கணேசன். இவன் பழைய காலத்து போட்டவன உங்க வீட்டுல பாத்துருக்கிறேன். சட்டி உடம்பு எடுத்து வச்சிருந்தாங்க பாத்து. ஜொம்படி கணேசன் எப்படி எப்படி ஊர்ல ஒரு புள்ளை விடாம பின்னாடி சுத்திட்டு இருந்த எமனி குரூப். கணேஷ் அப்படியே படம் எடுத்து பின்ன வச்சிருந்தாரு. ஜொம்படி கணேசன் கேரக்டர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, என் தம்பி ஒருபோதும் பெண்கள் பின்னால் சுத்துனவனே கிடையாதுமா. பெண்களை பின்னால் சுத்த அவங்க விடுகின்ற ஆற்றல். அப்பார் வீட்டுல இருந்து புதுப்பாளையத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அவன் நல்லா ஒருபோதும் இல்ல. லேடிஸ் பின்னாடி சுத்தின ஆளே கிடையாது, எனக்கு தெரியும். என்னது? அவன் ஒரு 916 கேடிஎம் தங்கம் அவன். 916. ஆ. சந்தோஷமா? சந்தோஷம் தான். ஆனா இங்க பாருங்க, இப்படி நான் வந்த ராசிங்க, என்னுடைய முக ராசி, முக லட்சணம் பாடினே சொல்ல மாட்டாருங்க என் வீட்டுக்கு. பட்டதாரி பேட்டரி இருக்கா இல்லையாடா? பொண்ணாதரா அந்த பக்கம் வச்சுக்கடா. நல்லா ஜூம் பண்ணி இத முகத்தை மட்டும் வைடா. என்னை பார் யோகம் வரும்னு கீழ ஒரு கேப்சா போடுறா. போடுறா அப்படியாவது நம்ம பிரபலம் ஆவண்டாம். பிரபலம் ஆயிட்ட நீ. பிரபலம் ஆயிடுறாங்க. வீட்டு வாசல் இருந்தாலும் பரவாயில்ல, பிரபலம் மஞ்சன்னா 20 நிகழ்ச்சி கொடுக்கணும். பிரபலம் ஆயிரம் விடுங்க. பாடினே சொல்ல மாட்டாருங்க. ஏன் தெரியுமா அண்ணா? ஏன் தெரியுமா அண்ணா? ஏன் தெரியுமா தம்பி? வாடின்னு சொன்னா என் முகம் வாடி போயிடுமேங்கிற ஒரு கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி வாடிட்டா வாடியா. நடுவுல நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், ஏன் போட ஏன்னு வாடி வாடி அப்படிதான் சொல்லுவேன். இப்ப வாடிப்பட்டிய கூட வாங்கப்பட்டின்னு தான் சொல்றேன், போடிய கூட போங்கடின்னு தான் சொல்றேன். அவ்வளவு மரியாதை. ஆமா, பயங்கர சிந்தனையா. எங்க மகாராஜன் மீறிட்டீங்க. மகாராஜனை மீறவே முடியாது. அவருடைய சாயல்ல தான் நம்ம பண்ணுவோமே தவிர அவரை மீற முடியாது. என்ன இருந்தாலும் அண்ணன் தான், தம்பி தம்பி. பரவாயில்ல. அறிவார்த்து யோசிக்கிறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்கடா. அது சிந்தனை. அவர் ஊற்றுக்கலர் அவர். தெரியுமா, இன்னைக்கு வீடியோ கால்ல வந்தாருங்க எங்க வீட்டுக்காரரு. இன்னைக்கு வீடியோ கால்ல அண்ணன் வந்தாரு. 15 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, இன்னைக்கு வரைக்கும் வீடியோ காலே பண்ணது இல்ல. ஆனா இன்னைக்கு வீடியோ கால்ல வந்தாரு. வீட்டுக்காரர் வந்தாரு. வீடியோ கால்ல வந்தாருன்னு. ஏங்க வீடியோ கால்ல வரீங்கன்னு கேட்டேன். சித்தோட்ல நிலா தெரியலடி தங்கம்,
வீடியோ கால்ல யார் வந்தாங்க? என் வீட்டுக்கார். உன் வீட்டுக்காரரா? நான் பொதுவா வீட்டுக்காரர் கணவர், புருஷர், 3 முடிச்சு போட்டவர். 3 முடிச்சு போட்டவரா? மத்தவங்கள நான் 30 முடிச்சு போட்டவரா? சத்தியமா இது பொய். எந்த புருஷனும் 3 முடிச்சு போட்டதே கிடையாது. நாத்தனாரு நங்கையாதான் முடிச்சு போடும் 2, இவன் ஒத்த முடிச்சு போட்டு கம்முன்னு வருவான். யாரோ போட்ட முடிச்சுக்கு இவன் செருப்படி வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அதுதான் உண்மை. கைதட்டுங்க. இதுதான் யாரு 3 முடிச்சு போடுவான் தெரியுமா தம்பி? கூட்டிட்டு ஓடுனவன் தான் 3 முடிச்சு போட முடியும். கைதட்டுங்க. இதுதான் சத்தியம். ஒரு முடிச்சா அவ ஃப்ரெண்ட் போடுவா. அவ ஃப்ரெண்டு ஒன்னு போடுவா. ஃப்ரெண்ட் இருந்தா தானே. ஏற்கனவே இவன் ஃப்ரெண்டுக்குமே முடிச்சு போட்டிருப்பானே. நான் கரெக்டா தான் சொன்ன 3 முடிச்சு போட்டாரு. ஆமா நீ கரெக்ட்டுமா. நடுவரில் டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பேச போனேங்க. அங்க மட்டும் தான் நான் சொன்னேன். டெல்லி தமிழ் சங்கம், தலைநகர் தமிழ் 3 சங்கம். நாளுங்க என்ன ட்ரெயின் ஏத்தி விட வந்துட்டு என் வீட்டுக்காரர் கதறி கதறி அழுதாருங்க. ஏன் 3 நாள் என்ன பார்க்க முடியாது. நான் அழுக, அவரை பார்த்து, என்ன பார்த்து அவர் அழுகு, அவரை பார்த்து நான். அந்த ரயில் டயர், எங்களை பார்த்து ஊரே, ரயில் டயர் கூட பஞ்சராய் நிக்கல. நீ பேசு. எங்களை பார்த்து ஊரே சிரிச்சுதுங்க. ஆனா அந்த பிரிவு எவ்வளவு அழகான தெரியுமா? மனைவி இல்லைன்னா கஷ்டங்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? யார் மனைவி? தன்னந்தனி சிறுக்க தத்தளிச்சு கொடியிலே ஊஞ்சல் போடமானேவா. அருமம்மா. நடுவுறவங்களே, பெண் இல்லைன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைங்க. இத்தனை ஆண்கள் நீங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே, நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். நீங்க பேசுற வார்த்தை எல்லாருக்கும் புரியும் தானே? நான் பேசுறது புரியுதானே? நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியுங்க. ஆனால் உங்கள் மௌனம் உங்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு தான் உங்களுடைய கஷ்டம் என்னன்னே புரியுங்க. வீட்டுல சோகத்தோட காலடி எடுத்து வச்சு விட்டத்தை பார்த்து கண்ணுல தண்ணீரோட நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, வீட்டுல மனைவி வந்து கேப்பா, என்னமாமா ஆச்சு, என்னமாமா ஆச்சு, எல்லாம் போச்சுடி, எல்லாம் போச்சுடி, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சுடி, இனிமேல் நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன்னு மனைவி கைய பிடிச்சிட்டு கணவன் அழுவாங்க. அப்ப மனைவி சொல்லுவா, விடுங்க மாமா, வெற்றியை விட தோல்விக்குத்தான் மதிப்பு அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கொடுப்பாங்க. எல்லா நகனட்டையும் கொடுத்துட்டு, எல்லா நகனட்டையும் கலட்டி கொடுத்துட்டு மூலியா நிப்பாங்க. கணவன் கேட்பான், அத்தனை போட்டு வந்தையே மூலியா நிக்கிறேன்னு சொல்லும் பொழுது மனைவி சொல்லுவா, மூலியா நின்னாலும் தாலியோட நிக்கிறதா மாமா எனக்கு பெருமை என்று ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களும் விட்டு கொடுப்பதால் ஆண்கள் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்று சொல்லி, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன். ஒருவனை தடம் பதித்து நடக்கின்ற மா மனிதனாக மாற்றுகின்ற வல்லமை கண்டிப்பாக மனைவியிடம் மட்டுமே உள்ளது என்று சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி வியந்து ரசித்த ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் என் பொற்பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அருமம்மா, அருமை. இன்னைக்கு